சான்ஸ் ரொம்ப கம்மி. அதான் அந்த டாரிஃப் வார் அப்படிங்கிற பிரச்சனை முடியணும். அதே மாரி ஷேர் மார்க்கெட் பக்கட்டு திரும்புவாங்க. ஏன்னா, இங்க கோல்ட்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட்ட எடுத்து கொண்டு வந்து அடுத்து ஷேர் மார்க்கெட்ல போடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு பாண்டுல எல்லாம் வந்து என்ன பண்ணணும், அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இங்க இருந்து பணத்த கொண்டு வந்து அங்க போடுவாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாண்ட் மத்த எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, இங்க கம்மியான அளவுக்கு ரிட்டர்ன் வருது. அத கொண்டு போய் கோல்டுல போடு, கோல்டுல போடுன்னு போடுறதுனால தான் உங்களுக்கு கோல்டு விலை இன்னும் ஏறிக்கொண்டே இருக்குது. இன்னுமே பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 6 மாதம் வரைக்குமே இந்த ராலி கண்டிப்பா போயிட்டே தாம்மா இருக்கும். 15,000த்தையும் கிராஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா தெரியுதே தவிர, இறங்குவதற்கான வாய்ப்புகள் இப்படி ரூ. 50 கிட்ட இறங்கும். ஏறும்போது பாருங்க ரூ. 200 ஏறுது. ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டாரிஃப் வார் பிரச்சனைகள்லாம் எப்ப முடியுதோ, அதே மாரி இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் எப்போ உங்களுக்கு வந்து அதிகப்படுத்துறாங்களோ, அப்பதான் உங்களுக்கு வந்து தங்கம் விலை சற்று இறக்கத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே. இப்ப தங்கம் விலை வந்துட்டு இறங்குனாலுமே கம்மியா தான் குறைஞ்சபட்சம் தான் இறங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க மேம். இப்ப யாரா இருந்தாலும் என்ன நினைப்பாங்கன்னா, 1 கிராம் தங்கமாவது வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஒரு விசேஷமா, ஒரு நல்லது, கெட்டது எதுனாலுமே அந்த தங்கம் இல்லாமல் அந்த விஷயம் நடக்காது. ஒரு பெரிய ஒரு மொய்யினே வச்சுக்கலாம். பணம் குடுத்து பணத்துக்கு அப்புறம் பார்த்தா வந்து அந்த மொய்யின்னு வைக்கும்போது அந்த தங்கம் தான் வைப்பாங்க. ஆமா. நெத்தியில பட்டம் கட்டுறதாக இருக்கட்டும், தங்கம் குடுக்க தங்கத்த தான் முக்கியமா வச்சு நம்ம தமிழ்நாட்டுல எல்லா விசேஷங்கள்லயுமே தங்கம் தான் ஒரு ஒரு மெயின் கேரக்டர்ன்னே சொல்லலாம். இப்ப சாதாரண மக்கள்னால தங்கம் வாங்க முடியுமா வருங்காலத்துல? இந்த அளவு போயிடுச்சேம்மா. கிராமே உங்களுக்கு 1 கிராம் அப்படிங்கிறதே 15,000 அப்படிங்கிற நிலையை எட்டிவிட்ட சமயத்துல, தங்கம் வாங்குவது சாதாரண மக்களுக்கு மிகவும் கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஸோ ஏற்கனவே இருக்கிற தங்கத்த பத்திரமா வச்சுக்கோங்க. அத ரீமாடல் பண்றேன், அத பண்றேன், இத பண்றேன்னு சொல்லாம, அத வந்து பத்திரமாக வச்சுக்கணும். அதே மாதிரி நெறைய பேர் வந்து அடமானம்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது அப்படியே மூழ்கி போனா கூட பரவாயில்லன்னு இல்லாம, ஏன்னா அது நீங்க வச்ச அமௌண்ட்டோட இப்ப டபுளா மாறிடுச்சு. ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது அத அடமானம் எடுத்தாவது மீட்டு அத வந்து சேஃப்கார்ட் பண்றதுக்கு வழி பண்ணிக்கணும். ஸோ ஏற்கனவே உள்ளத நீங்க வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. இனிமே தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு எட்ட முடியாத உயரத்துல சாமானிய மக்கள பொறுத்தமட்டிலும் எட்ட முடியாத உயரத்துல போயிட்டு இருக்கு. அதே மாரி பெரிய பெரிய நகைகள் வாங்குவோம் இல்லையா? பெரிய பெரிய ஆரம் இந்த மாரி வாங்குறதெல்லாம் இனிமே குறைஞ்சிடும். ஏன்னா 5 பவுனு, 6 பவுன்லாம் வாங்கணும், 10 பவுன் வாங்கணும்னா இனிமே பல லட்சங்கள் தான் நீங்க குடுத்தாகணும்.